செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 50 கிராம் அரிசி சேர்த்துக்கிறோம், 50 கிராம் உளுந்தையும் சேர்த்துக்கிறோம். நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி எடுத்துங்க. ஏலக்காவும் 150 கிராம் சீனி, அரிசியும் உளுந்தையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறோம். 200 கிராமு மைதா சேர்த்துக்கிறோம், ஜீரகம் சேர்த்துங்க. தயிர் ஒரு 100 கிராமு பொடி பண்ணி என்னதை இதோட சேர்த்துக்கிறோம். தூள் உப்பு சேர்த்துங்க. ஜீனி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிறோம். கையால் பிசைய போகிறோம். நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். சோடாப்பூ சேர்த்துங்க, பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். சின்னதாக எடுத்து போடுங்க, நல்லா வேகட்டும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் பச்சை பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எடுத்துங்க, இதே மாதிரி வச்சு எடுத்துங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த கலர் இருக்கணும். நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.